தமிழகம் கர்நாடகா இடையே ஒரு மாதத்திற்கு பின் லாரி போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ரியாஸ், தமிழகம் கர்நாடகா இடையே லாரி போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது குறித்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க? வணக்கம் சரண்யா. அதாவது தமிழகம் மற்றும் கர்நாடகா எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனையால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள பயங்கர வன்முறை காரணமாக தமிழக பதிவு எண் கொண்ட ஏராளமான லாரிகள் தீக்கிரையாக்கப்பட்டன. ஏராளமான லாரிகள் கண்ணாடி உடைக்கப்பட்டன. லாரி ஓட்டுநர்களும் தாக்கப்பட்டனர். இதனால் தமிழக கர்நாடகா எல்லைப்பகுதியில் தமிழக லாரிகள் நிறுத்தப்பட்டன. குறிப்பாக 12ஆம் தேதி முதல் இந்த லாரிகள் கர்நாடகா மாநிலத்துக்கு உள்ளே செல்லவில்லை. இதனால் ஏராளமான சரக்கு போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலை ஓரங்களில் ஏராளமான லாரிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது 24 நாட்களுக்கு பிறகு மீண்டும் காவல்துறை உதவியோடு தற்போது லாரிகள் இயக்கப்படுகின்றன. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தன்ராஜ் மீடியாக்காரர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். கடந்த 20 நாட்களாக லாரிகள் இயக்கப்படலை. இதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுங்க? கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா வாடகை நாங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த 12ஆம் தேதி நடந்த வன்முறைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 24 நாட்களாக எங்களுடைய தமிழகத்தினுடைய பதிவெண் கொண்ட வாகனங்கள் அந்த மாநிலத்திற்குள்ளோ மாநில வழியாகவோ கர்நாடகத்திற்கும் கர்நாடக வழியாகவே வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 24 நாளுக்கு அப்புறம் இன்று இயங்க தொடங்கியிருக்கிறது. அது சொல்லப்போனால் நாங்கள் கிட்டத்தட்ட 2 தடவை நமது காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்களையும் உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளெல்லாம் 2 தடவை சந்தித்து பேசி நாங்கள் முயற்சி செய்தோம். அதாவது தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு கர்நாடகா வழியாகவும் செல்ல அனுமதி வேண்டி அவர்களை 2 முறை அணுகணும். அந்த அணுகியும் இப்போது எங்களுடைய 30ஆம் தேதி தென் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கூட்டத்தில் நேற்று 5ஆம் தேதி வரை காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கும் அழைப்பு எடுத்திருந்தோம். இதில் இன்னும் ஓரிரு நாட்களில் நிலைமை நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம். வேலை நிறுத்தம் வேண்டாம் என காவல்துறை தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் நேற்று காலையிலிருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக இருந்ததை காலவரையின்றி ஒத்தி வைத்திருக்கின்றோம். இன்று 10:30 மணியிலிருந்து லாரிகள், அதுவும் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் கர்நாடகா பெங்களூர் வழியாகவும் வெளிமாநில செல்லும் வண்டிகள் நார்மலாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சார், நாளொன்றுக்கு எவ்வளோ லாரிகள் கர்நாடகா வழியாக வெளி மாநிலத்தும் கர்நாடகாவுக்கு போகுது? இப்போ போயிட்டு இருக்கிற தமிழக எண் கொண்ட லாரிகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் காவல்துறை தரப்பாக செய்யப்பட்டிருக்குங்க? இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90,000 லாரிகள் நம் தமிழகத்தில் தேசிய அனுமதி பெற்ற வாகனங்கள் இருக்கின்றன. இதில் இப்போ ஆந்திரா வழியாக செல்வது போகிறது வேறு எல்லாமே போகணும்னா ஒரு நாளைக்கு 20,000 - 30,000 வாகனங்கள் கர்நாடகா, அதாவது பெங்களூருக்குள்ளும் பெங்களூர் வழியாகவும் வட மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருந்தன. இப்பொழுது இந்த வேலை நிறுத்தத்தின் சமயத்தில், அதாவது வண்டி உள்ளே போகாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் போது ஆந்திரா வழியாக நம்ம வண்டிகள்லாம் ஒரு சில வண்டிகள் கிட்டத்தட்ட ஒரு 5,000 வண்டிகள் இயக்கப்பட்டிருந்தன. இப்போது ஒரு 10,000 வண்டிகள் நிரந்தரமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் அங்கங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு 200 கோடி ரூபா வாடகை இழப்பு ஏற்பட்டிருக்கு. பாதுகாப்புன்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு கிருஷ்ணகிரியினுடைய எஸ்பி அவர்கள் உங்களுக்கு நாங்கள் முழுமையான பாதுகாப்பு அளிக்கின்றோம். எங்களுடைய அங்கிருந்து வர்ற வண்டிகளுக்கும் இங்கிருந்து போகிற வண்டிகளுக்கும் குரூப்பாக கூட கொஞ்ச நேரம் குரூப்பாக அனுப்போம். நாங்கள் தகுந்த பாதுகாப்பு, அதே மாதிரி கர்நாடகாவினுடைய காவல்துறை அதிகாரிகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவங்களும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டிகளுக்கு இப்போ பாதுகாப்புடன் இயக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காவல்துறையுடைய பாதுகாப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? அதே போல் தற்போது இந்த அத்திப்பள்ளிங்கிற பகுதியில் மட்டும், எல்லை பகுதியில் மட்டும்தான் வண்டிகள் இயக்கப்படுகிறதா? அப்போ சத்தியமங்கலம் அந்த பகுதியில் கர்நாடகா வாகனங்கள் செல்கிறதா? இன்னும் சத்தியமங்கலத்தினுடைய நிலைமை தெரியல. அவர் அந்த காவல்துறை அதிகாரி இன்னும் மதியானம் வரைக்கும் பார்க்கலாம். நிலைமை எப்படி பெங்களூர் போயிட்டு நார்மலானதுக்கப்புறம் உங்களை சத்தியமங்கலம் வழியாகவும் நான் அனுப்ப முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமங்கலனுடைய தலைவர் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான அசம்பாவிதங்களும் கேஏ வண்டிகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த விதமான இடமும் நம்ம கொடுக்கல. அதனால் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் சில வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் வண்டிக்கு தானே பாதுகாப்பு கொடுக்குறோம், நீ ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொன்னதனுடைய அர்த்தம் எங்களுக்கு இப்போ புரியுது. அதனால் இந்த இதனால் வாயிலாக நம்முடைய காவல்துறை தலைவர் அவர்களுக்கு, டிஜிபிக்கு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாதுகாப்போடு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளும், அதாவது கர்நாடகா வழியாக போகிறதுக்கும் முழு முயற்சி எடுத்து செஞ்சிட்ருக்காங்க.
சரண்யா, தற்போது அதாவது கர்நாடகாவுக்கு செல்ல வேண்டிய குறிப்பாக அத்திப்பள்ளி எல்லைப் பகுதியிலிருந்து போக வேண்டிய வாகனங்கள் தற்போது வந்து சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது ஓட்டுநர்களுக்கு உரிய அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும், அதே போல சத்தியமங்கலம் வழியாக லாரிகள் செல்வதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என லாரி உரிமையாளர் சங்கம் தரப்பாக தெரிவிச்சிருக்காங்க. சரண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.